இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம ஈரானுடைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய அபிஷியலான தகவலை ஈரானுடைய அரசு ஊடகமே இப்போது பாத்தீங்கன்னா உறுதி செஞ்சிருக்காங்க. நம்ம நேத்துல இருந்தே இஸ்ரேலும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் ஆயத்துல்லா குமேனி அவர்கள் கூடிய இடத்துலதான் நாங்க தாக்குதல் பண்ணோம். அதனால அவர் இறந்துட்டாரு அப்படிங்கக்கூடிய பிக்சர் கூட எங்களுக்கு வந்துருச்சு. அதனால நாங்க கிறிஸ்டல் கிளியரா நம்புறோம், எந்த சந்தேகமும் இல்ல. ஆயத்துல்லா குமேனி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து நெத்தன்யாகு சொல்லிட்டே இருந்தாரு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பும் அதைதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நெத்தன்யாகும் ட்ரம்ப்பும் சொல்லிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி பல தடவை சொல்லியிருக்காங்க. இந்த தடவை அது உண்மையா இல்லையாங்கிற ஒரு பெரும் சந்தேகம் இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் நேத்து லைவ்ல வேற என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஆயத்துல்லா குமேனி அவர்கள் பேசுற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டதின் காரணமாக என்னாச்சுன்னா, இல்ல ஆயத்துல்லா குமேனி அவர்கள் சேஃபா இருக்காங்க, பெசக்சியான் தான் வீடியோல வரல, அதனால அவர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜனாதிபதி அவர்கள் இறந்துட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை எழுப்புனாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, பெசக்சியான் அவர்களும் சேஃபா இருக்காங்க, அப்பாஸ் அராச்சி அவர்களும் சேஃபா இருக்காங்க, அதுக்கப்புறம் முக்கியமானவங்க எல்லாம் சொல்லி இவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் எல்லாரும் கொஞ்சம் அமைதியானாங்க. ஆனாலும் இஸ்ரேலும் நெத்தனியாவும் ட்ரம்பும் சேர்ந்துட்டு அவங்க சொன்னது நாங்க பாத்துட்டோம், அவங்களுடைய இறந்ததுக்கான போட்டோ முதல் கொண்டு எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய உளவு தகவல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஈரானுடைய ஸ்டேட் மீடியாவே அதை கிளைம் பண்ணிருக்காங்க. இப்ப ஆயத்துல்லா கமேனி அவர்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நேத்து 40 பேர் இருந்திருக்காங்க. ஆயத்துல்லா குமேனி அவர்களுடைய மருமக, பேரன், இன்னும் முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 40 பேர் இருந்திருக்காங்க. அதுல பெசக்சியான் அவர்கள் இல்ல, அதனால பெசக்சியான் அவர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க. அது இல்லாம ஆயத்துல்லா குமேனி அவர்களுடைய மகன் அதுல இல்ல. ஏன் மகன் அதுல இல்லைன்னா, அடுத்த தலைவராக அவரு தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரே இடத்துல ரெண்டு பேர்த்தையும் வைக்க மாட்டாங்க. ஒரே இடத்துலன்னா இப்ப எப்படி இருந்தாலும் ஈரான் மேல இஸ்ரேல் மேல ஒரு சண்டை வரப்போகுதுங்கிறத ரெண்டு பக்கமுமே எதிர்பார்த்துட்டு இருந்த காரணத்தினால ஒரே இடத்துல கூடும் போது அனைவரும் கூடுவது அப்படிங்கறத தவிர்த்திருக்காங்க. அதனால அடுத்த தலைவரா யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இருந்தா அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டினா பெசக்சியான் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த 3 பேர் ஒரே இடத்துல இல்லாம பாத்திருக்காங்க. அதனால ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இருந்த இடத்துலதான் தாக்குதல் நடத்தப்பட்டனால அவர் கூட இருந்த முக்கியமான 40 பேர், அவங்களுடைய மருமகன், பேர பிள்ளைகள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. குடும்பத்தினர் மட்டும் கிடையாது, குடும்பத்தினரும் சேர்த்து நிறைய பேர் இருந்திருக்காங்க அங்க. அமைச்சர்கள், ஏன்னா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, அமைச்சரவை கூடி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் நேற்று என்ன சொல்லுச்சுன்னா, இதுக்குதான் நாங்க ரொம்ப நாளா காத்திருந்தோம், 12:30 மணி, நேற்று கரெக்டா 12:30 மணிக்கு அமைச்சரவை கூடிய போது நாங்க தாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அமைச்சரவை கூடிய போது தாக்குனாங்கன்னா, அங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் போதுதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அட்டாக் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு 40 பேர் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அந்த இடத்துலயே தாக்குதல் நடத்தினதுல அந்த 40 பேருமே இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 700 தாக்குதல்லாம் சொல்லப்படுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல பொதுமக்களும் தான் இறந்திருக்காங்க. 100க்கும் கிட்டத்தட்ட குழந்தைகளும், அதுக்கப்புறம் 1000 கிட்டத்தட்ட பொதுமக்களும் இறந்திருக்காங்க. ஈரானும் பண்ணது நமக்கு தெரியும். நேத்து என்ன பண்ணாங்கன்னா, முதல் அடி அவங்க அடிச்சதுக்கு பிறகே பொறுத்திருந்தாங்க. ஒரு 2 மணி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, 6 நாடுகள், அரபு நாடுகளுடைய இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்துக்கு தாக்கி அவங்களுடைய பவரை காமிச்சாங்க. எதுக்காகன்னு பார்க்கும்போது ஒருவேளை ஆயத்துல்லா குமேனி அவர்களுடைய மரணத்துக்கான பதிலடியா கூட அது இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு தலைவருடைய மரணத்தை உடனே ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய தலைவர், அவர் இறந்தது ஒரே தடவைலாம் சொல்ல முடியாது. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பதிலடியை கொடுத்துட்டு கூட சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதனாலதான் நேத்து ஒரு பெரிய தாக்குதலை எல்லா நாடு மேலேயுமே, அமெரிக்காவுடைய தளங்கள் மேலும், இன்னும் இஸ்ரேல் மேலேயுமே தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இஸ்ரேல்ல ஐஃபா பகுதி, கலீலி பகுதியெல்லாம் பெரும் தாக்குதலுக்கு நேற்று உள்ளாக்குச்சு. டெல்லவியூலயும் தாக்குதல் போச்சு. நிறைய விஷயங்கள் தடுத்திருந்தாலும் தடுத்ததை மீறி பல ஏவுகணைகள் சென்றடைஞ்சு வெற்றிகரமாக தான் தாக்கிருச்சு. அதனால பதிலடியே அவ்வளவு வேகமா இந்த அளவு கொடுப்பாங்கன்னு நினைச்சு பாக்கல. இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனா அமெரிக்க தளங்கள்ல 6 நாடுகள்லயுமே வச்சு அடிப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்துருந்துச்சு. ஒருவேளை கொமேனி அவர்களுடைய மரணத்துக்காகத்தான் அந்த ஒரு வெறியான ஆட்டத்தை ஈரான் ஆடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம அடிச்சிருக்காங்கும் போது அது ஒரு இப்படி கொமேனி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இப்படிதான் செய்யணும், அதை இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதுதான் ஒரு ஈரானுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இவ்வளவு போராடிட்டு சும்மா அடியை வாங்கிட்டு இறந்துட்டாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா அது ஈரான் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வீக்கான நாடா தெரியும்.
ஆனா அப்படிலாம் கிடையாது. பதிலுக்கு நாங்களும் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. எல்லா நாட்டிலயுமே இப்போது வந்து பாத்தீங்கன்னா இழப்பு இருக்குது. கத்தார்ல ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த நாடுகள் UAE அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும் இழப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களும் இறந்திருக்காங்க, குழந்தைகளும் இறந்திருக்காங்க, 40 முக்கியமான அபிஷியல்ஸே இறந்திருக்காங்க. அதனால 40 நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்க. அநேகமாக கொமேனி அவர்களுடைய கூட இருந்தவங்க 40 பேர் அப்படிங்கறதுனால 40 பேர் வந்து 40 நாளைக்கு வந்து அனுசரிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். வெறும் கொமேனி அவர்களுக்காக மட்டும் 40 நாள் கிடையாது. அங்க 40 பேர் இருந்தனால வந்து என்ன பண்றாங்க, 40 நாளைக்கு வந்து அனுசரிக்கிறாங்க. 7 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு வந்து விடுமுறையும் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம், துக்கம் அனுசரிக்கிறதுக்காக வந்து நாங்க என்ன பண்றோம், 40 நாள் இது பண்றோம் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, போரை நிறுத்திடுவாங்களா, சமாதானத்துக்கு போவாங்களா, இல்ல போர் செய்வாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி இருக்குது. அதே நேரத்துல கொமேனி அவர்கள் தான் வந்து சண்டை போட்டு இருந்தாரான்னு கேட்டா கிடையாது. கொமேனி அவர்கள் தான் சண்டை போடணும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கிற மத்த தலைவர்களும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு வந்து களத்துல யார் நின்னா, தகவலை கொடுத்தாலும் IRGC படை தான் நின்னாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ட்ரைனிங்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சுலைமானி அவர்கள் வந்து இறந்தாங்க. சுலைமானி அவர்கள் யாருன்னு பார்க்கும்போது அவங்கதான் வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுதே. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஆட்சி வந்துச்சு. ஒட்டுமொத்தமா வந்து சுலைமானி அவர்களையும் கோமேனி அவர்களையும் பிரிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு கோமேனி எப்படியோ அந்த மாதிரி இருந்த சுலைமானி அவர்களை தான் ட்ரம்ப்புடைய ஆட்சியில ட்ரம்ப் வந்து வீழ்த்தினாரு தாக்குதல் மூலமா. இப்பவும் வந்து ட்ரம்ப்புடைய ஆட்சியில தான் இந்த தாக்குதலும் நடந்திருக்குது. செஞ்சதும் செஞ்சு போட்டு நான் வந்து பொதுமக்கள் நல்லதுக்காக தான் செஞ்சிருக்கேன், ஈரான் மக்கள் சந்தோஷமா இருங்க, உங்களுக்காகத்தான் அவரை அழிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பொதுமக்களும் சேர்ந்து 100கணக்கான 1000கணக்கான பேர் இறந்திருக்காங்க. ஆனா பொதுமக்கள் நல்லதுக்காக இவங்க சொல்லிட்டு இருக்கிறத இன்னும் ஒரு சில பொதுமக்கள் நம்புறாங்கிறத கவலை. ஏன்னா வந்து ஈரான்ல நிறைய இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காகனா கொமேனி அவர்களுடைய புகைப்படத்தை கையேந்திட்டு ஊர்வலமாட்ட போயிட்டு அங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேலு, இவங்க எல்லாம் அழியணும்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழிஞ்சாதான் நமக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு ஈரான் மக்கள் ஊர்வலம் போறாங்க. ஒரு சில பகுதியில என்ன பண்றாங்கன்னா கோமேனி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் இருக்கு. இதுல வந்து நம்ம சந்தோஷப்பறக்கலாம் வந்து ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேன் ஆகட்டும், இந்த மாதிரிதான் வந்து இவங்க தலைவர்களை வந்து இறந்தாங்க. ஈராக் மக்களே ஒரு கட்டத்துல வந்து காட்டி கொடுத்தாங்க. இப்ப பார்க்கும்போது ஈரான் மக்களே அங்க உளவு வேலையில காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து காட்டி கொடுத்த தலைவர்களை காட்டி கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகும்னா நாடுதான் வீணா போயிடும். கண்டிப்பா இது அமெரிக்கா கைக்கோ இஸ்ரேல் கைக்கோ போகும்போது கண்டிப்பா ஈரானுடைய நிலைமை என்ன ஆயிரும். இப்ப இருக்கிறது ஈரானுங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அடுத்த இடத்துல ஈக்குவலா வந்து ஈரான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் நாடு இருக்கவே இருக்காது, இருந்ததே இல்லை. ஆனா அப்படி இருக்குதுன்னா வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து போராடி இருப்பாங்க. கண்டிப்பா வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்கள்லாம் வந்து 50 வருஷமாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். கொஞ்சம் வந்து அங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஜாப் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதையும் இப்ப வந்து என்ன பண்ணாங்க, சலுகை பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஹிஜாப் வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அதுல வந்து பெண்களுடைய ஒரு அதிருப்தியை வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அங்க முஸ்லீம் இல்லாத பெண்களும் இருந்துட்டு இருக்கிறனால அந்த ஒரு இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து பார்க்கும்போது அது கூட வந்து கொஞ்சம் வந்து சலுகை எல்லாம் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஷாவுடைய குடும்பத்துடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்குது. அதுதான் ரைஸ் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஆஃப் லைன்னு சொல்லிதான் வந்து என்ன பண்றாங்க, இந்த தாக்குதலுக்கு பேர் வச்சு இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. அந்த சாவுடைய ஆட்சி வர்றது எப்படி இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிரியால ஜூலானியுடைய ஆட்சி எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். ஆட்சி வந்தாலும் நாடு ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும். அமெரிக்காவுடைய இஸ்ரேல் கையில ஈரான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம், ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இல்லாட்டினாலும் அவரை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அது மூலமாகவாவது அடுத்தடுத்து இவரு செஞ்சுட்டு இருந்த வேலையை அவங்க செஞ்சு ஈரான மறுபடியும் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிம்ம சுப்பனமாக வைக்க போறாங்களான்னு சொல்லிட்டு